வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மேசிவான ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஒரு பிக் பாஸ் அந்த அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதாவது எல்ஜியோட ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதனுடைய லுக்கை பார்த்துட்டிங்கன்னா ஒரு செம்மையான லுக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருந்த மாடலை விட இது ரொம்பவே அப்டேட்னே சொல்லலாம். அதுவும் இந்த பிளாக் கலர் ஷேட்ஸ் அடித்த மாதிரி உள்ள அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்டன்னிங் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கிரேட் அப்படின்னே சொல்லலாம். அந்த சைடில் வந்து டேரெக்டாக ஓப்பன் இது பண்ணாவே வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. உள்ளே வந்து அதுக்கு உண்டான தேவையான கேபிள்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் அந்த இதெல்லாம் இதில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸ் வந்து எதுக்கு அப்படின்னோம்னா கீழே ரேக் மேட் போடுறதுக்கு. இது வந்து டேரெக்டாக பைப்பில் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. நார்மல் பைப்லேயே வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நோட்ஸ், அதாவது தேவையான நோட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே எதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின் மாதிரி ஒரு பேசிக் மெத்தட் எல்லாமே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக அவங்க தான் வரணும் அப்படின்லாம் இல்லை, நம்மளே பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அப்புறம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ரெண்டு ஒரு இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, க்ரிப்பு, அதாவது அடியில் வந்து க்ரிப் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக நம்ம மொபைல் நம்பர்லேயே வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த க்ரிப்பு. அதாவது ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மேட் வந்து வச்சிட்டோம்னா தரையில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும், அடியில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி. அதாவது ரன்னிங்கில் இருக்கும்போது வாஷிங் மிஷின் வந்து எங்கேயும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கீழே போகாது, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கு. அடுத்தது இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்துட்டோம்னா இதனுடைய கிளாஸு, இந்த டோரில் உள்ள கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிளாஸு, ஃபைபர் கிளாஸ் மாதிரி. அதே மாதிரி வெளிப்பக்கம் வந்து உள்ளே இருக்க ஸ்டீம், அதாவது ஹீட் வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னோம்னா யாராவது சின்ன குழந்தைங்க போய் கை வச்சா டேரெக்டாக பட்டு அந்த கிளாஸில். அதனால் வெளியில் வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ட்ரம் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது வந்து ரொம்ப ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் இருக்க அந்த சின்னதாக ஒரு லேயர் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து டச் ஸ்க்ரீன் பேனல். ஃபஸ்ட்லாம் வந்து பட்டன்ஸில் வந்துச்சு, இப்போ வந்து டச் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்டாங்க எல்லாமே. வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஒவ்வொன்றுக்கும், அதாவது நம்ம ஒவ்வொரு கிளாத்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கணும். நம்ம அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்காது. இது வந்து 6 kg மாடல். டைரக்ட் ட்ரைவ் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்துட்டோம்னா. அதனால் பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாக இதில் துணி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கே வந்து 2 buckets தான் வந்து தேவைப்படும் தண்ணி. அதே மாதிரி வாரண்ட்டி வந்து பார்த்துட்டோம்னா மோட்டருக்கு வந்து 10 years வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சாலிடான ஒரு பில்ட் அப்படின்னே சொல்லலாம். குவாலிட்டியான ஒரு வாஷிங் மிஷின் இது வந்து. ஏன்னா நாங்கள் நிறையா கம்பெனிலாம் வந்து பார்த்துட்டு இதுதான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணோம். அப்புறம் நம்ம வாட்டரை வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து அந்த கீழே இருந்தது. பேக் சைடில் பார்த்துட்டோம்னா வாட்டர் இன்லெட்டும் அப்புறம் அவுட்லெட் அந்த அந்த பைப்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக தான் தண்ணி வந்து வெளியில் வர்றது. ப்ளக் பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு லார்ஜ் பின் ப்ளக்கு, நார்மல் ஸ்மால் பின் கிடையாது, லார்ஜ்லேயே 3 pin ப்ளக்கு. இது கேரி பண்ணும்போது இந்த இதை வந்து நம்ம வந்து கழட்டிட்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கேரி பண்ணும்போது இது வந்து போட்டுக்கணும். வேறு எங்கேயாவது ஒரு வீடுக்கு இது ஷிஃப்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி, அதாவது ஹவுஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி. மேலையெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப சாலிடான குவாலிட்டி. சைட்லாம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டோம்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 33, 34 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் வாங்கினது வந்து பார்த்துட்டோம்னா 27,000 தான் வந்து வாங்கினோம். ஆன்லைன்லேயும் சரி இல்லை வேறு பக்கம் சரி, ஒவ்வொரு பக்கம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது வழியாக தான் வந்து நம்ம டிட்டர்ஜென்ட்லாம் வந்து போடுவோம். அதாவது நம்ம சோப்பு இல்லை வந்து சோப்பு போட முடியாது, அதாவது பவுட்ரு இல்லாட்டி லிக்விட் அந்த மாதிரி வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிறதுல வந்து நம்ம கம்ஃபர்ட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் ஸ்டீம் வாஷ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து அந்த மாடல் நம்பரு, இந்த எல்ஜி மாடல் நம்பரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பைப்பு தான் வந்து நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து வரக்கூடிய வாட்டர் லைனை வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து ஃபிட் பண்ணுறது. இது வந்து அப்படியே கவரோடு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வீடியோவில். இப்போ வந்து கவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கட்டுறோம். அந்த சைடில் இருக்க அந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து லூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த பைப்பில் வந்து ஜாயின் பண்ணால் போதும் நமக்கு. வேறெல்லாம் பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பைப்பில் வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவுட்லெட்டுக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு அவுட்லெட் வந்து கொடுத்துருங்க. வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த இதுவுமே வந்து வராது. அதில் உள்ள அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து ஆன் ஆகும். அதனால் பவர் பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லைட் வந்து காமிக்கும். இதிலே வந்து நம்ம எந்த செட்டிங் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல வந்து லைட் வந்து இன்டிமேஷனில் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாபு ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும் அந்த ரன் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இது வைக்கிறக்கும் எவ்வளோ மினிட்ஸில் வந்து வாஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமை வந்து காமிச்சிரும் இதுலேயே. அதனால் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம். இன்னும் குயிக்காக வேணும் அப்படின்னா குயிக்காக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் நீங்களும் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு. ஹாட் வாட்டர் அந்த மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பின்னும், அதாவது புளியறதும் எவ்வளோ புளியணும் அந்த மாதிரி அந்த ஸ்பின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது. அது போக உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் இருக்காது. அதனால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உண்மையிலுமே இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது என் ஃப்ரெண்டுக்கு வாங்கும்போது இவங்களும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. தைரியமாக வந்து வாங்கலாம். சேவ் டைம், இன்சென்டிவ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் டைம்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் குயிக்காக வந்து ப்ராசஸ் ஆகும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி என்எஃப்சிலாம் இருக்குது. அதே மாதிரி புஷ் வந்து பார்த்துட்டோம்னா, அதாவது ஸ்டாண்ட் வைக்கும்போது புஷ் வந்து ரப்பர் புஷ் வச்ச மாதிரி வந்து ஸ்டாண்ட் வச்சுருங்க. இல்லை அப்படின்னோம்னா டேரெக்டாக கம்பெனியில் கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ் இருக்கும். இல்லைனா ஸ்பின் ஆகும்போது வந்து க்ரிப்பு நழுவி போயிடும். அதனால் மறக்காமல் அதை வந்து பார்த்து ஸ்டாண்ட் வச்சுங்க. டெக் பிரதர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.